ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசியில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இதேமாரி செஞ்சு பாருங்கள், வீட்டில் செம்ம சூப்பராக இருக்குங்க. உதிரி உதிரியாக அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். ஜீரக சம்பா அரிசியில் தான் பண்ணணுமானா இல்லைங்க, வீட்டு அரிசியில் நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்கள்ல, அந்த அரிசி வச்சு கூட இந்த மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக பிரியாணி செய்யலாம். தண்ணியோட அளவுகள் தான் கொஞ்சம் கூட குறைய இருக்குங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அதேமாரி ஜீரக சம்பா அரிசியில் செய்யல கொஞ்சம் டேஸ்ட்டாக அந்த பிரியாணி டேஸ்ட் வர்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு ஒரு மசாலா இப்போ ரெடி பண்ண போகிறேங்க. ஏற்கனவே வீடியோவில் பிரியாணி மசாலா எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கேன். அதில் க எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பேங்க. ஜாதிக்காய், அப்புறம் கருப்பு ஏலக்காய், அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் கல்பாசி, பட்டை, ஜாதிபத்திரி, ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 7லேருந்து 8 வரைக்கும், 2 அன்னாச்சி பூ, 6 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. அதேமாரி பட்டை ஒரு 5 பட்டை இந்த சைஸில் எடுத்திருக்கேன், வீடியோவில் காமிக்கிற சைஸில். ஜாதிபத்திரி ஒரு அரை ஜாதிபத்திரி தாங்க போட்டிருக்கேன். பாத்திரம் கொஞ்சம் சூடானதும் அடுப்பை மீடியம் மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா சோம்பு ஜீரகம்லாம் டக்குன்னு கருகிருங்க. அதனால் நீங்கள் கூட்டி வச்சு இந்த மசாலாவை சூடு பண்ணக்கூடாது. அது கருகிட்டுனா அந்த மசாலாவோட டேஸ்ட் இல்லாமல் போயிருங்க. அதனால் அப்படி செஞ்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே அப்படியே வருங்க. சீக்கிரமே சூடு ஏறிட்டாலே போதுங்க. நம்ம பிரியாணி மசாலா ஈஸியாக அரைச்சிடலாம். இப்போ நமக்கு அவ்வளோதாங்க, சூடாகிட்டு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு, ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொட்டி பவுட்ரு பண்ணிக்குவோம். இந்த பிரியாணி மசாலா ரொம்ப கொரகொரப்பாக இருந்தாலும் சாப்பாடில் போடையில நம்ம சாப்பிடையில வாயில் தட்டுப்படுங்க. அதனால் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப மையாகவும் இல்லாமல் நார்மலாக நம்ம அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி மசாலா ரெடி ஆகிட்டுங்க. இந்த அர்ஜெண்ட்டாக நம்ம பிரியாணி செய்ய போகிறோம்னா இந்த மசாலா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலாவும் சூப்பராக இருக்குங்க பிரியாணிக்கு. அதேமாரி எல்லாமே கலந்து பண்ணுறோம்ல, கொத்தமல்லி எல்லாமே கலந்து பண்ணோம்ல, அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பட்டை கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ரொம்பலாம் போடலைங்க. இது பொரிஞ்சு வரையில் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு பெருசாக வெங்காயம் இல்லை அப்படின்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்துச்சுன்னா அது 2 எடுத்துக்கோங்க. எனக்கு நல்லா பெரிய பல்லாரி வெங்காயமாக இருந்துச்சு, அதனால் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெந்து வரணுங்க. இப்போ ஓரளவுக்கு கலர் மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இதில் இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. இதையும் நல்லா கிளறி விட்ருவோம். கிளறி விட்டு இங்கே பாருங்கள் கலர் எப்படி மாறி வருதுன்னு. இந்த அளவுக்கு வந்தால் போதும் வெஜிடபிள் பிரியாணிக்கு. இப்போ நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு புதினா இலையும், அதே கையில் பிடிக்கிற மாதிரியே மல்லி இலையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், நல்லா அமுக்கி கையில் பிடிச்ச மாதிரி போடலை, லைட்டாக பிடிச்சி அப்படி அள்ளி போட்டிருக்கேன். இப்போ இதையும் இந்த வெங்காயத்தோடு நம்ம வதக்கிட்டோம்னா அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ இதில் 2 தக்காளிங்க, 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த தக்காளி போட்டதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. கரெக்டாக எல்லாமே 2மே தக்காளி மசிஞ்சு வரையில் அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம காய்கறிகள் சேர்த்துக்குவோம். 1 கேரட்டை கட் பண்ணி போட்டிருக்கேன். பட்டர் பீன்ஸ் இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி போட போகிறேங்க. நான் 100 பட்டர் பீன்ஸ் போட்டிருக்கேன். பீன்ஸு பாருங்கள், பீன்ஸு ஒரு 50லேருந்து 100 பீன்ஸ் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கறி தேவைப்படுதோ அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர்லாம் போட்டுக்கலாங்க, சூப்பராக இருக்கும். இதில் உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்ருவோம். இப்போ உப்பு போட்டு நல்லா கிளறியாச்சுங்க. இப்போ இந்த காய்கறிகள் அப்படியே லைட்டாக வெந்தால் போதும், ரொம்ப வேகனலாம் இல்லை, லைட்டாக வந்தால் போதும். இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதில் மசால் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்குல்ல, அது 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் நம்ம அரைச்ச பிரியாணி மசாலா. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே நீங்கள் போட வேண்டாம், இது மட்டும் போட்டாலே போதும். இப்போ இதை நம்ம கிளறி விட்ருவோம். மசால் பொடி போடையிலலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா கீழே அடி பிடிக்கிற மாதிரி வரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதேமாரி பிரியாணிக்கு செய்யல பாத்திரம் கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்.
இப்போ எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதில் ஒரு 50 கிராம் தயிரை ஊற்றி நல்லா கிளறி விட்ருவோம். இப்போ தயிரை ஊற்றி கிளறில அந்த தண்ணி விட்டு வருங்க. பிரியாணி கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கனாலே சூப்பராக இருக்கும். நான் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. அதில் வந்து எல்லாமே கலந்துருப்பேன். அந்த பிரியாணி மசாலாவை போடையிலையும் சூப்பராக இருக்கும். இப்போ ஜீரக சம்பா அரிசி நம்ம காய்கறி எல்லாம் போட்டு நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சோம்ல, அந்த நேரத்தில் ஒரு 1 1/4 கிளாஸ் ஜீரக சம்பா அரிசி எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சேன். போதுமானது. இந்த காய்கறியெல்லாம் வெந்து வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் ஆகும். அவ்வளோ நேரம் ஊறுனா போதும். இப்போ 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஜீரக சம்பா அரிசினா 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணிங்க. நான் இப்போ வந்து 1 1/4 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 2 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த அரிசியை வந்து இந்த காய்கறியோடு போட்டுக்குவோம். அரிசியை வந்து காய்கறியோடு போட்டுக்குவோம். இப்போ நீங்கள் வந்து வீட்டரிசி இதே இதில் செய்ய போகிறீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு ஒவ்வொரு அரிசி சீக்கிரமே வெந்துருங்க. வீட்டரிசி ஒவ்வொரு அரிசி லேட்டாகும். இந்த டம்ளரில் தான் நான் வந்து அளந்து போட்டிருக்கேங்க. இந்த டம்ளரில் 1 1/4 கிளாஸ் அரிசி, இதே டம்ளரில் 2 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி. இதே நீங்கள் வீட்டரிசி போடுறீங்கன்னா வச்சுக்கோங்க, 1 கிளாஸுக்கு 2 1/2 கிளாஸ் தண்ணி. ஒரு வீட்டரிசி வந்து சீக்கிரம் வெந்துருங்க. அதுமாரி இருந்துச்சுன்னா 2 கிளாஸ் நீங்கள் ஊற்றினாலே போதும். ஒரு அரிசி வந்து பழைய அரிசியாக இருக்கும். அது வந்து வேகிறதுக்கு லேட்டாகும். அதுக்கு வந்து நீங்கள் 2 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணிங்கிற விதம் 2 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இதில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு போட்டுறணும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கறனால கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சிடணுங்க. இந்த அரிசி வந்து கொதித்து இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தம்மு போடுவோம். இப்போ இந்த அரிசி கொதித்து வர்ற நேரத்தில் நீங்கள் இந்த பக்கம் உதவாத தோசைக்கல் இருந்துச்சுன்னா ஒரு அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த நேரத்தில் சூடு பண்ணால் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் அரிசி வந்து கொதிச்சிட்ருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் அந்த தோசைக்கல் அங்கே சூடாகிக்கிட்டே இருக்கணும். இந்த நேரத்தில் வச்சாலே போதும், தோசைக்கல் நல்லா சூடாயிரும். முன்னாடிக்கு இப்போ தண்ணி நல்லா வற்றிட்டு பாருங்கள். இன்னொருக்கா மூடி வச்சுருவோம். டக்குன்னு தண்ணி வற்றிக்கிட்டே வருங்க. அதனால் நீங்கள் அடிக்கடி திறந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு வைக்கணும். கீழே ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்பையும் கிளறி விடக்கூடாது. அரிசி வந்து உடஞ்ச மாதிரி வந்துடுங்க. இப்போ பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு வற்றி வந்துட்டுன்னு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து வற்றி வரணும். மறுபடியும் மூடி வச்சுருவோம். மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷத்தில் மறுபடியும் திறந்து பார்த்தேன். எந்த அளவுக்கு தண்ணி வற்றிருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ரொம்ப வற்றிட்டா. இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை அரிசியில். கீழே அடி பிடிக்க விட்டுறக்கூடாது. நீங்கள் மட்டும் மூடி வச்சுட்டு போயிடக்கூடாது. அடிக்கடி திறந்து இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுருக்கோங்க. குக்கர்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பாத்திரத்தை செய்யல இந்த மாதிரி கிளறி விட்டால் நல்லது. இப்போ எல்லாத்தையும் அப்படியே சம அளவுக்கு ஆக்கிட்டு இது மேலே உள்ள அரிசி வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல, அதனால நெய் ஊற்றி அதையும் அப்படியே லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்து அப்படியே மேலே ஊற்றி விட்டு கரண்டிட்டு தடவி விட்ருங்க. இப்போ வந்து தோசைக்கல்லை வச்சுருவோம். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. தோசைக்கல்லை வச்சுட்டு அந்த அரிசி பாத்திரத்தை தூக்கி மேலே வைக்க போகிறோம். மேலே வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ மூடி வச்சாச்சு. இது மேலே எனக்கு வந்து கவுத்துற மாதிரி எதுவுமே இந்த வெயிட்டாக தூக்கி வைக்கிற மாதிரி அந்த மூடியில் வந்து அந்த இது இருக்கிறதுனால என்னால் வெயிட்டுக்கு தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸை கவுத்தி அது மேலே அந்த நம்ம உரல் இருக்குல்ல அதை தூக்கி வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்லேயே வச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சிடணும். 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணுங்க. இப்போ 15 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள் அவ்வளோதான், சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு.
அவ்வளோதாங்க சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிட்டு. ஆனா நம்ம இப்போ வந்து கரண்டிய வச்சு கிளறக்கூடாதுங்க. மறுபடியும் நம்ம கீழ இறக்கி வச்சுட்டு இந்த பிரியாணிய ஒரு 10 நிமிஷம் அந்த பிரியாணிய வந்து அப்படியே ரெஸ்ட் விட்டுறணுங்க. ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தான் கரண்டிட்ட வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணணும். அப்பதான் நல்லாருக்கும். நம்ம அத சூடா இருக்கையிலே நம்ம வந்து அப்படியே கிளறி விடக்கூடாதுங்க. கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் அப்படியே அமைதியா விட்டுறணும் பிரியாணிய. இப்போ ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டுங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. கீழ எதுவுமே அடி பிடிக்கல பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தோசைக்கல் மேல தானே வச்சு பாத்திரத்த வச்சு செஞ்சிருக்கோம். அதனால அடி பிடிக்காது. நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிட்டு. இதே மாரி கண்டிப்பா நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்துச்சுன்னு. அவ்வளோதாங்க. சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ஜீரக சம்பா அரிசியில இன்னைக்கு செஞ்சாச்சு. அவ்வளோதாங்க. இதே மாரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு வீட்ல எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.